புதிய கல்விக் கொள்கைகளை திட்டவட்டமாக எதிர்ப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். PM-SRI புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள தனி கமிட்டி அமைக்கப்படும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். புதிய கல்விக் கொள்கை திட்டத்தின் கீழ் வரும் பிரதம மந்திரி ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் திறக்க மத்திய கல்வி அமைச்சகத்துடன் தமிழ்நாடு அரசு விரைவில் ஒப்பந்தம் செய்து கொள்ள உள்ளது. இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் மத்திய கல்வி அமைச்சகம் வெளியிட்ட பதிவில், PM-SRI பள்ளிகளை திறக்க மத்திய அரசுடன் ஒப்பந்தம் செய்து கொள்ள தமிழ்நாடு அரசு சம்மதம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அதோடு மத்திய கல்வித்துறைக்கு தமிழக தலைமை செயலாளர் எழுதிய கடிதமும் வெளியிடப்பட்டுள்ளது. வரும் 2024-25 கல்வியாண்டில் பள்ளிகள் திறப்பிற்கு முன்னதாக இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்தாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழக அரசு எப்போதும் எதிர்ப்பு தெரிவிப்பதாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். புதிய கல்விக் கொள்கை என்று வரும்பொழுது அதை ஆரம்பத்திலிருந்து எதிர்க்கக்கூடியவர்கள், ஏன் அது டிராஃப்ட் டைமில் இருக்கும்பொழுதே அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர். ஐ திங்க் இட்ஸ் 2019 என்று நினைக்கின்றேன். அதில் சில சரத்துக்கள் நமக்கு கண்டிப்பாக அது ஒத்து வராது. குறிப்பாக குலக்கல்வி திட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது மும்மொழி கொள்கையை கொண்டு வருவதாக இருந்தாலும் சரி, அல்லது நேஷனல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டலுங்கிற விதத்தில் வழங்கப்படுகின்ற ஸ்காலர்ஷிப்பை நாங்கள் கண்காணிக்க போகிறோம் அப்படின்னாலே கொடுக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப்பை நிறுத்த போகிறேங்கிறது தான் அர்த்தம். ஸோ அந்த திட்டமாக இருந்தாலும் சரி, குழந்தைங்களுக்கு ஆரம்ப கட்டத்திலிருந்தே பொது தேர்வை கொண்டு வருகின்ற அளவுக்கு மன உளைச்சல் ஏற்படுத்துகின்ற திட்டமாக, இதற்கெல்லாம் என்றைக்குமே நாம் எதிர்ப்பு தான். இது அண்ணா காலத்திலிருந்தே தொடர்ந்து சொல்லிக் கொண்டது. அதை வேறு விதத்தில் அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். கண்டிப்பாக அதற்கு நாம் என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டோம். PM-SRI மற்றும் தமிழகத்திற்கு தர வேண்டிய 1800 கோடி ரூபாய் நிதி என்ற இரண்டையும் தொடர்புபடுத்தி அழுத்தத்தை தருவதாக கூறிய அன்பில் மகேஷ், புதிய கல்விக் கொள்கை தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது என்றார். நேஷனல் புது கல்விக் கொள்கையை நோக்கி தமிழ்நாடு பயணப்பட்டுருமோ என்று நினைக்க வேண்டாம். நாமள பணம் கொடுக்காமல் இருக்கிறாங்க தவிர இதை நாங்கள் ப்ரெஷராக எடுத்துக்கலாம். நாம் கேட்க வேண்டியது நம்முடைய கடமைங்கிற விதத்தில் தான் நம்ம கேட்கின்றோம். நீங்கள் கவலைப்படத்தோம்னா ஆக்சுவலாக PM-SRIயும் NEP-யும் சம்மந்தமே இல்லை, அது தனித்தனியாக தான் இருக்குது. ஆனால் இவங்க வேண்டுமே அதில் லிங்க் பண்ணி இதில் சேருங்கிற மாதிரி நமக்கான அந்த ப்ரெஷரை கொடுக்குறாங்க. நம்முடைய கருத்துக்களை நம்முடைய மாநில உரிமைகளை எடுத்து சொல்லும், அவர்கள் ஏற்றுக்கொண்டால் பண்ணுவோம், இல்லைன்னா நாமளே பார்த்துக்கொள்ளும் என்ற நிலையில் தான். தேசிய கல்விக் கொள்கையை எதிர்ப்பதால்தான் மாநில கல்விக் கொள்கையை உருவாக்கிக் கொண்டிருப்பதாகவும் அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்தார். மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழகத்தில் எதிர்ப்பு கிளம்பியதால் இதுவரை தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படவில்லை. மத்திய கல்விக்கு மாற்றாக தமிழகத்தில் புதிய கல்விக் கொள்கை உருவாக்கப்படும் என்று திமுக அரசு அறிவித்தது. இதற்காக ஓய்வு பெற்ற நீதிபதி முருகேசன் தலைமையில் குழுவும் அமைக்கப்பட்டது.